ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என திடீர் உரிமை குரல் எழுப்பியிருக்கும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி, சக்கையை பார்ப்பதுதான் காங்கிரஸ் என்றாலும் சாரை சுவைப்பது என்னவோ திமுக தான் என பேசியிருப்பது அரசியல் களத்தை உற்றுநோக்க வைத்திருக்கிறது. தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டு வரும் நிலையில் சீட் பேரத்திற்காக குரல் எழுப்புகிறதா காங்கிரஸ், அல்லது தாவேக கூட்டணிக்காக கதவை திறக்க முடிவு செய்திருக்கிறதா என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சாரை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நாங்கள் அதிக இடங்களிலும் போட்டியிடுவோம், அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு பெறுவோம். தாவேக்கவை நம்பி தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு செல்கிறதோ இல்லையோ, ஆனால் இருக்கின்ற இடத்தில் சீட் பேரத்தை உயர்த்த தாவேக்கவை ஊறுகாய் போல தொட்டுக்கொள்வதுதான் இன்றைய அரசியலின் யதார்த்தம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தமிழக அரசியலில் தவழும் குழந்தையான தாவேக்க தாங்கி பிடிப்பதற்கான கட்சி இல்லாமல் தடுமாறி வருவதாக சொல்லப்பட்டாலும், தனக்கிருக்கும் இளைஞர் இளம் பெண்கள் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திதான் வருகிறது. கட்சி ஆரம்பித்தவுடன் நடத்திய முதல் மாநில மாநாட்டிலேயே கூட்டணிக்காக அரசியல் கட்சிகளுக்கு தூண்டில் போட்ட விஜய், அதில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற பொறியை வைத்து காத்து கிடக்கிறார். ஆனால் தூண்டிலை பார்த்து உஷாரான தமிழக கட்சிகள் அதில் இருக்கும் பொறியை மட்டும் பதமாக இழுத்து பயன்பெற பார்க்கிறது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. விஜய் பற்ற வைத்த கூட்டணி ஆட்சி என்ற நெருப்பின் கங்கை எடுத்து தங்களது கூட்டணிக்குள் கொளுத்தி போட்ட கட்சிகள் அந்த கனலில் குளிர்காய தொடங்கிவிட்டன. குறிப்பாக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் ஊசலாடி கொண்டிருக்கும் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தில் வலுவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி விட்டன. ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள விசிகவோ அதிகார பசி இருந்தும் கூட திமுக தலைமையின் கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் அவ்வப்போது திமுகவை தொட்டு பார்த்துவிட்டு எட்டி ஓடிவிடுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது காங்கிரஸை சேர்ந்த அழகிரி போகிற போக்கில் கருத்தை கூறிவிட்டு தேன்கூட்டில் கல்லெறிந்ததை போல் கிளப்பி விட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என உறுதியாக சொன்ன KS அழகிரி, கரும்புச்சாறை திமுக சுவைப்பதும் சக்கையை காங்கிரஸ் பார்ப்பதும் வழக்கமாக உள்ளது என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். குறிப்பாக தேர்தல் நேரம் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி பேரத்தில் திமுகவுக்கு நெருக்கடி தரும் வகையில் பேசியிருக்கிறார் அழகிரி. இதே கருத்தை தான் கடந்த ஜூன் மாதத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷும் தெரிவித்திருந்தார். 2006 சட்டமன்ற தேர்தலில் 48 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 63 இடங்களில் களம் கண்டது. அடுத்ததாக 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 41 இடங்களாக சுருங்கி போன காங்கிரஸ் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாய் வெறும் 25 இடங்களில் மட்டும்தான் போட்டியிட்டது. இந்த முறை எப்படியாவது அரை சதத்தை தாண்டி இடங்களை பெற்றுவிட வேண்டும் என துடியாய் துடிக்கும் காங்கிரஸ் மேலிடம் அதற்கான நகர்வுகளைத்தான் அழகிரி மூலம் துவக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் பெரும் சரிவை நோக்கி சென்ற காங்கிரஸ் இந்த தேர்தலில் மீண்டெழ வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி கடந்த காலங்களில் வேறு சாய்ஸ் இல்லாததன் காரணமாகவே காங்கிரஸ் திமுக முதுகில் ஏறி பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானதாகவும், ஆனால் இந்த முறைதான் தாவேக எனும் புதிய வரவு வந்திருக்கிறதே, அங்கேயும் தொண்டை விரித்து சவாரி செய்ய விரும்புகிறதாம் காங்கிரஸ் மேலிடம். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது அணியை கட்டமைக்கும் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை காங்கிரஸ் மேலிடம் துவக்கி இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் திமுக என்ன முடிவெடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் எகிரி இருக்கிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற நிலைப்பாட்டை இலக்கணமாக வகுத்து செயல்படும் திமுக காங்கிரசின் கோரிக்கையை ஏற்று அதிக இடங்களை கொடுப்பதற்கும் ஆட்சி நிபந்தனைக்கும் திமுக ஒப்புக்கொள்வது சந்தேகமே. திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவும் கூட்டணி பலமும் முக்கியம் என்றுரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் காங்கிரசின் கோரிக்கையை கவனமாக கையாளவே முயலும் என்று கணிக்கின்றனர்.
இந்த நிலையில் அழகிரியின் கருத்து குறித்து பேசியிருக்கும் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் திமுக தலைமையை புரிந்து கொண்டால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்வரும் தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். எங்க தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, நல்ல நிர்வாகம் பண்றாரு, நல்ல திட்டங்களை கொடுக்கறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு எங்க கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு நாங்க ஆரோக்கியமான பதில தருவோம். நிச்சயமா எங்களை விட்டு காங்கிரஸ் போகாது. அண்ணன் தளபதி பக்கம் தான் காங்கிரஸ் இருக்கு. தளபதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சரா வருவாரு. இதே கூட்டணியை வச்சு தனித்து ஆட்சி அமைக்கும். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிக KS அழகிரியின் கருத்தை வரவேற்றுள்ள சூழலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை விவாதிப்பது ஆரோக்கியமான ஒன்றுதான் என கூறியிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை நீண்ட காலம் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால அது அப்படி பேசுறதுனாலேயே கூட்டணிக்கு எதிரானது, திமுகவுக்கு எதிரானது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியாது. இன்றைய சூழலில் அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த கருத்தியல் என்பது இப்ப எல்லோராலும் அது பேசப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது விவாதத்திற்கு வருவது என்பது ஆரோக்கியமானதுதான். திமுக கூட்டணி உடைந்து விடுமா என நீண்ட நாட்களாக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும் அதிமுக திமுக தலைமையில் தற்போது குழப்பம் ஏற்பட தொடங்கிவிட்டதாகவும், தொகுதி பேரத்தை அதிகரித்து கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு நெருக்கடி தர தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது. கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. சமுதாய ரீதியான வாக்குகளை கொண்டிருக்கும் விசிகவும் தொழிலாளர்களின் வாக்குகளை வைத்திருக்கும் கம்யூனிஸ்டுகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் அடக்கி வாசிக்கும் போது காமராஜர் கால வாக்காளர்களை நம்பி காலம் தள்ளி கொண்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் எந்த தைரியத்தில் திமுகவை நெருக்கடிக்கு ஆளாக்க முடியும் என்கின்றனர் திமுக அனுதாபிகள். அதுவும் காலத்தால் எப்போதோ கரைந்து போயிருக்க வேண்டிய காங்கிரஸை சுமந்து சென்று கரை சேர்த்து வருவது திமுக தான் என மார்த்தட்டி சொல்லும் உடன்பிறப்புகள் கொடுக்கும் இடத்திற்கு கூட உழைக்க தயாராக இல்லாத காங்கிரசுக்கும் சேர்த்து தாங்கள் தான் தேர்தல் பணி செய்து வருவதாகவும் நொந்து கொள்கின்றனர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம் RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.